பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மலை ஏறி மாடு மேய்த்த சீமான் கதிகலங்கும் தமிழக அரசியல் களம் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே அறிவித்தது போல இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் அடகுப்பாறை என்கின்ற இடத்துல மாடுகளோடு சென்று மலையில் ஏறி மாடை மேய்க்கின்ற அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறாரு. ஏன் அந்த இடம் குறிப்பாக அந்த இடத்தை தெரிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால், மாடுகளை அழைத்து கொண்டு ஒரு மாட்டை மேய்க்கின்ற அந்த தொழிலாளி மாடு மேய்க்க போகின்ற அந்த இடத்துல வனத்துறையினர் அவரை வழிமறித்து தாக்கி உடலில் காயங்களை ஏற்படுத்தி அவரை கீழே தள்ளி விட்டு இது போன்ற அராஜக போக்கெல்லாம் அந்த இடத்துல கடைபிடித்திருந்தாங்க. எந்த இடத்துல மாடுகளை மேய்ப்பதற்காக அவர் தாக்கப்பட்டாரோ அதே இடத்துல நான் மாடு மேய்க்கிறேன், முடிஞ்சா நீ தடுத்துப்பாரு என்பதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த நிகழ்வை அடகுப்பாறை என்கின்ற இடத்துல நாம் தமிழர் கட்சி மிக சிறப்பாக செய்து முடிச்சிருக்கு. அதனுடைய காட்சி, அதனுடைய பார்வை, கோப்பு காட்சிகள் எல்லா மீடியாவிலையும் வந்திருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக இந்த அரசியல் களமானது மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்குது, கதிகலங்கி போயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ணன் சீமான் அவர்களினுடைய தொடர்ச்சியான அரசியல் நடவடிக்கைகள், போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக இந்த தமிழக அரசியல் களம் ஒரு மாதிரியான கதிகலங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சூழலில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு விஷயத்தை கண்டித்து அறிக்கை விட்டார்னா அதே போல் காப்பி அடித்து திமுக விடாது, அதிமுக விடாது, ஏன்னா அதால் விட முடியாது. ஆனால் அந்த திமுக அதிமுக கிட்ட அல்லக்கை வேலை செய்கின்ற மற்ற கட்சிகள் காப்பி அடிக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சி புலவர் கலியபெருமாளுக்கு நூற்றாண்டு சிறப்பு பொதுக்கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கா, நாம் நடத்துறதுக்கு தேதி குறிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு கண்காணி வேலை செய்கிற ஒரு அமைப்பு நடத்திடும். அதே போல் ஐயா ஆணைமுத்து அவர்களினுடைய நூற்றாண்டு விழாவை நம்ம நடத்தணும்னு நினைக்கிறோமா, உடனே இன்னொன்று நடத்திடும். இப்படி போல செய்தல் அண்ணன் சீமான் அவர்களினுடைய அரசியல் நகர்வுகளை உற்று நோக்கிட்டு நாம இருக்கிறோமோ இல்லையோ, மாற்று கட்சியினரும் மாற்று இயக்கத்தினரும் அப்படியே உற்று நோக்கிட்டு இது நம்மளால செஞ்சு முடிஞ்சிருமா, இது அவர் கலியபெருமாளுக்கு சொல்றாரா, நம்ம செஞ்சிருவோமா, இப்படின்னு போல செய்தல் நிறைய இருக்கு. இன்னும் இப்போ புதுசாக வந்த ஒரு கட்சி அனைத்து உயிர்களுக்குமான அரசியல்னு நாம முன்னெடுத்த அதே எடுத்துக்கொண்டு போய் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டு வரைவில் இருக்கின்ற அந்த உயிர் சொல், நாம் தமிழர் கட்சியினுடைய இணையதளத்தில் இருக்கின்ற அந்த உயிர் சொல், அதை அப்படியே எடுத்துட்டு போய் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தலைப்பை வச்சு நாம் தமிழர் கட்சியினுடைய கொடி வண்ணம், அந்த எழுத்தினுடைய வண்ணம், அது எல்லாத்தையும் திருடிட்டு போய் நாங்களும் அது மாதிரி அப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் இப்போதைய சூழல்ல தமிழக அரசியல் களத்தில் பார்க்க முடிகிறது. ஆனால் இவங்க எல்லாரும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இப்பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் கள அதிர்வுகள் சென்று கொண்டிருக்கின்றது. சில நாட்களுக்கு முன்னதாக மதுரையில் ஒரு பெரிய மாநாடு, மாடுகளுக்கான மாநாடு என்ற ஒன்றை அண்ணன் சீமான் அவர்கள் நடத்தியிருந்தாங்க. அந்த மாநாட்டில் இயற்கையின் அடிப்படையில் மாடுகளுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது, தமிழர் வாழ்வியல்லையும் பண்பாட்டு விழுமியத்திலையும் தமிழர் வாழ்வியலோடு ஒன்று கூடிய மாடுகளினுடைய பங்கு என்ன, சமீப காலமாக நாகரீக வளர்ச்சியில் அல்லது இவர்களினுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் அல்லது அரசியலை வருமானம் மீட்கும் ஒரு தொழிலாக பார்ப்பதன் அடிப்படையில் மாடுகளினுடைய உரிமை எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுகிறது என்றெல்லாம் பட்டியலிட்டு அந்த மாநாடு நடந்து முடிஞ்சது. அதே மாநாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பேரறிவிப்பை செய்திருப்பாங்க. அந்த பேரறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த மாநாட்டிற்கு பிறகு இவர்களுக்கு மாடு மேய்ப்பதற்கான தடையை நீங்கள் நீக்கணும். ஒருவேளை நீங்கள் நீக்காமல் இருந்தீங்கன்னா நானே ஒரு நாளில் தேதி குறிச்சிட்டு நானே மாடு மேய்க்கின்ற ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லி மாடுகளுக்கான மாநாட்டு மேடையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்திருந்தாங்க. இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இப்போ நான் ஒரு கூட்டம் நடத்தணும்னு நினச்சா நீ அந்த கூட்டத்தை நடத்திடுவேன், நான் ஒரு கொடியை கட்டணும்னு நினச்சா அதே வண்ணத்தில் கொடியை கட்டுருவேன். ஆனால் இந்த மாடுகளினுடைய மாநாடு என்கின்ற அரசியல் நகர்வை உங்களால் போல செய்யவும் முடியாது, பின்தொடர்ந்து வரவும் முடியாது, அதே போல் நான் நடத்துகிறேன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அதற்கான அரசியல் புரிதலும் சூழலியல் குறித்து தெளிவான பார்வையும் சூழலியல்ல மாடுகளினுடைய பங்கு என்ன என்பது குறித்தான அரசியல் தெளிவும் ஒருத்தருக்கும் இல்லை. அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சீமான் அவர்களினுடைய போராட்டத்திற்கு ஈடான ஒரு போராட்டத்தை நம்மளால செய்ய முடியாது, ஆனால் அதை நம்மளால் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும் இல்லையா அப்படின்னு தான்
சில சில ஆட்கள் எப்பயுமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் பேச நினைக்கிறத வந்து தன்னால் பேசாது, அறிவாலயத்தில் கட்டி போட்டிருக்கிற ஆட்களை வச்சு தான் பேச விடும். அது கடந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரலையும் தொடர்கின்ற செய்தி தான். இப்போ அதன் அடிப்படையில் தான் சீமானவர்கள் மாடுகளினுடைய மாநாட்டை நடத்திட்டு அது வாயில்லாத ஜீவன்கிட்ட இவர் பேசி என்ன நடக்க போகுது, அங்கே வந்து மாடுகள் வந்து ஓட்டு போட போகுதா, எதற்காக இந்த வேலையை செய்கிறாரு அப்படின்னு ஒரு சாராரு. இன்னும் ஒரு சில ஆளெல்லாம், அதாவது நன்றி கடன் என்று ஒன்றுமே தெரியாத அல்லது நன்றி என்ற வார்த்தையை கூட கேட்டிராத சில ஜீவன்கள் என்ன செய்யுதுன்னா, அவர் வந்து மனுஷர்கள்ட்ட பேசி பேசி அவருக்கு போரடிச்சு போயிடுச்சு, அதனால மாடுகள்கிட்ட போய் பேசியிருக்கிறாரு, மற்றபடி இதில் ஒன்றும் பெரிய வியக்கத்தக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த இந்த வாய் தான் அடுத்து மலை ஏறி மாடு மேய்க்கின்ற இந்த போராட்டத்தை பார்த்து என்ன சொல்கிறது, இதை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படிங்கிற சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த எந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் இல்லையா, அடகுப்பாறை என்கின்ற இடத்துல அவர் தாக்கப்பட்டார், அந்த தாக்கப்பட்ட இடத்திலேயே அண்ணன் சென்று இந்த மாடு மேய்க்கின்ற போராட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த தாக்கப்பட்ட அந்த மாட்டை மேய்க்கின்ற ஒரு தொழிலாளி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், சீமானை பொறுத்தவரையிலையும் ஒரு அரசியல் கட்சியினராக ஒரு அரசியல் ஆளாக நாங்கள் பார்க்கல, உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு உரிமை மறுக்கப்படும் பொழுது அந்த உரிமையை மீட்டு தந்த இறைவனாக பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில், புதிய தலைமுறை போன்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதற்கு இடையில இந்த போராட்டம் எப்படி நடந்ததுன்னா, நேற்று பட்டியலிலிருந்து அல்லது பட்டியல் வகுப்பிலிருந்து தேவேந்திர குல வேளாளர்கள் வெளியே இருக்கின்ற ஒரு பொதுக்கூட்டத்தை மிகச்சிறப்பாக நடத்தியிருந்தார். உண்மையிலேயே இதுவரை சென்ற அதிர்வுகள் இப்போ இதெல்லாம் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாடுகளின் மாநாட்டை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிடுவீங்க, அதாவது விமர்சனம் பண்ணிடுவீங்க, அல்லது ஏதாச்சும் அதற்கு உங்கள் வாயிலிருந்து ஏதாச்சும் ஒன்று வந்து இது இப்படிங்க அது அப்படிங்க சொல்லிடுவீங்க. ஆனால் தேவேந்திர குல வேளாளர்களினுடைய பட்டியல் வெளியேற்றம் குறித்து நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் வைத்த அந்த காந்திரமான அரசியல் குறித்து யாராலையும் பேச முடியாது. ஏன்னா இப்போ இதுகாருமே அந்த தேவேந்திர குல வேளாளர் அந்த வகுப்புல இருக்கின்ற பல்வேறு நபர்களுக்கு நமக்கு இருக்கிற உரிமை இருக்கிறத வந்து நாம் இழந்துட்டு இவர்கள் கொடுக்கின்ற அந்த அட்டவணை பட்டியலுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம சலுகை பெறுகிறோம் என்று போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய அரசியல் இதுவரையிலையும் தெரியாமல் இருந்தது. இப்பொழுதுதான் இந்த கூட்டத்தின் மூலமாக உண்மையிலேயே இந்த பட்டியலுக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளுடைய சொந்த இடங்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய இடங்கள் நம்ம இனத்தை சாராத பிறமொழியாளர்களுக்கு எப்படி போய் சேருது அப்படின்னு ஒரு விரிவான விளக்கமான வகுப்பாக அந்த பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டம் நடந்த பிறகு நிறைய பேருக்கு பட்டியல் அந்த வகுப்பிலிருந்து வெளியேற வேண்டிய அவசியம் என்ன என்கின்ற மிக தெளிவான புரிதல் வந்திருக்கு. இப்போ இதையெல்லாம் இந்த தமிழக அரசியல் களமோ அல்லது தமிழக அரசியல் களத்தில் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து செய்தல் போராட்டங்களை செய்கின்ற எவருக்கும் இதை செய்ய முடியாது. ஏன்னா இது அப்படி செய்யணும்னு அவங்க முன் வந்தாங்கன்னா அவங்க தன்னுடைய எல்லா கடந்த கால அந்த இணைப்பு இருக்கு இல்லையா, இணைப்பு பிணைப்பு கூட்டணி அது இது எல்லாத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். இப்போ சீமானவர்கள் அரசியல் களத்தில் அல்லோலப்படுது அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா, இப்போ மாடுகளினுடைய மாநாடு உங்களால் நடத்த முடியாது. ஏன்னா நீங்கள் ஆவின் பால் வர்த்தகத்தில் எங்கேயோ ஒரு கம்பெனிக்கு எவ்வளவுக்கோ நீங்கள் வித்துட்டீங்க. அதே போல் ஒவ்வொரு வனத்துறையிலையும் சரி, பாதுகாக்கப்பட்ட வனத்துறை என்று நீங்கள் மக்களை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல பெரிய பெரிய முதலாளிகளுக்கு ரெசார்ட்ஸ் கட்டி கொடுக்கறது, குடியும் குத்தாலமுமா அங்கே இருக்க வேண்டிய எல்லா வேலைகளையும் இந்த அரசினுடைய மேற்பார்வையிலேயே அங்கே நடக்குது. இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற இவர்களால் அண்ணன் சீமான் மாதிரி ஒரு மாடுகளினுடைய மாநாடு அப்படின்னு போடக்கூடிய அளவிற்கு ஒரு அரசியல் பொதுத்தன்மை இவர்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறது நிதர்சனம். அடுத்து மலை ஏறி மாடு மேய்க்கிற போராட்டம், அதை உங்களால் ஒரு பொழுதும் செய்ய முடியாது. இந்த திராவிட கட்சிகள் தான் இவ்வளவுக்கும் காரணம். அதனால் அவங்க ஒரு பொழுதும் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை திராவிட கம்பெனிகளில் கட்டி போட்டிருக்கின்ற வேலையாட்கள் செய்யணும்னு முன் வந்தால் கூட அவர்களுக்கு இதை பற்றிய அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்குது. அவர்களுக்கு ஒரு பொழுதும் இருக்காது. ஒருவேளை அவர்களுக்கு இதை பற்றிய அரசியல் புரிதல் இருந்துச்சுன்னா அவங்களால அறிவாலயத்தில் அந்த ஒட்டுத்து நிலையில் இருக்க முடியாத ஒரு சூழல் வரும். இப்போ அடுத்தடுத்து மரங்களின் மாநாடு, அடுத்து நீருக்கான மாநாடு, அது மாதிரி
மாதிரியான இயற்கை சூழலினுடைய பாதிப்புகள் குறித்து இந்த அரசியல் தளத்தில் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய மாபெரும் கருத்தியல் புரட்சியை அண்ணன் சீமான் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார். இப்போ அது தொடர்பாக இவர்களால் விமர்சிக்க, அதாவது அதற்கு எதிராக இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழல்ல தான் கதி கலங்கி போய் இருக்கு. இப்போ மண் குறித்து திராவிட முன்னேற்ற கழகம் பேச முடியாது, மழை குறித்து திராவிட முன்னேற்ற கழகம் பேச முடியாது, நீர் குறித்து, ஆற்று நீர் குறித்து, அதில் நமக்கு இருக்கிற உரிமை குறித்து திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது தேசிய கட்சிகளோ எந்த கட்சிகளும் பேச முடியாது. கடல் குறித்து, கடலில் தமிழனுக்கு இருக்கின்ற உரிமை குறித்து, அந்த உரிமையில் நாம் பெற வேண்டிய அவசியமான அந்த புரிதல் குறித்து இந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அல்லது தேசிய கட்சிகளாக இருக்கட்டும் எந்த கட்சியாலையும் பேச முடியாது. மீனவர் படுகொலை பேச முடியாது. இது போன்ற பல்வேறு முடியாது அப்படின்னு அவர்களால் இருக்கின்ற இடத்துல தான் அண்ணன் சீமான் அவர்களினுடைய தொடர் போராட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்த தமிழக அரசியல் தளத்தில் உருவாக்கி இருக்கு. இந்த உருவாகி இருக்கின்ற அந்த தளத்தினுடைய அதிர்வுகளை எதிர்த்தளத்தில் இருக்கின்ற எவராலும் எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல்ல தான் எதையாச்சும் பேச வேண்டும், எதையாவது காரண காரியத்தை சொல்லி இது இப்படிங்க, அவர் மரமேறி கல் இருக்கிற போராட்டம் வைக்கிறாருங்க, அதனால அவர் ஒரு குறிப்பிட்ட குலத்தொழிலை ஊக்குவிக்கிறாங்க. அதன் பிறகு மாடுகளுக்கு மாநாடு நடத்துறாருங்க, அவர் ஒரு குறிப்பிட்ட குலத்தொழிலை ஊக்குவிக்கிறாருங்க, ஒரு சாதியின் சார்பாக நின்றுக்கிறாருங்க. சரிங்க, தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் இனத்திலிருந்து விடுபடணும்னு போராட்டம் நடத்துறாருங்க, அவர்களுக்கு ஒரு சாதி இருக்கு, சாதிக்காக நிற்கிறாருங்க. அப்புறம் மலையில ஏறி மாடு மேய்க்கிறாங்க, அதனால அவருக்கு ஒரு சாதிக்காக நிற்கிறாங்க. சரி, இப்போ மரங்களின் மாநாடு, மரங்கள் என்ன சாதி, மரங்கள் என்ன சாதி, இப்போ கடலுக்கான ஒரு மாநாடு, நீருக்கான ஒரு மாநாடு, இதெல்லாம் என்ன சாதின்னு இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் அடுத்தடுத்து நடத்த போகின்ற இந்த பொதுக்கூட்டங்களினுடைய தலைப்பு கருப்பொருள் தெரிஞ்ச பிறகு இதற்கெல்லாம் என்ன பேர் வைக்கலாம், இதை எப்படி விமர்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய சிந்தனையில், பெரிய ஆதங்கத்தில் இவங்கெல்லாம் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே ஒரு அரசியல் தளத்தில் நேராக நின்று காவல்துறை போட்டிருக்கிற அரணை உடைத்து அந்த மாடுகளை உள்ளுக்கு அனுப்பி மேய்ச்சலுக்கு தானே சென்று தானே கையில் குச்சியோடு செல்கின்ற ஒரு அரசியல்வாதியினுடைய ஒரு அதிர்வுகளை இந்த தளத்தில் வேற எந்த அரசியல்வாதியாலும் எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு அல்லோலப்பட்டிருக்கு தமிழக அரசியல் களம் என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல் இப்போ குறிப்பாக இப்போ அவர் சொன்னார் இல்லையா, எங்களுக்கு கடவுள் மாதிரி சீமான் எங்களுடைய உரிமையை மீட்டு கொடுக்குறாரு, அதனால் நம்ம அவரை சாதாரண அரசியல்வாதியாக பார்க்கல, ஒரு கடவுளாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த வார்த்தைக்கு பின்னாடி இந்த சூழல் சார்ந்த அல்லது இந்த சூழலில் ஒடுக்கப்பட்ட அல்லது அதிகாரத்தினுடைய திமிரனால் பாதிக்கப்பட்டவர்கள் மீதான உரிமை காப்பு இருக்குதே தவிர மற்றபடி ஓடு கிடைச்சிரும், இவங்க ஓட்டு போட்டுருவாங்க, இவங்க வாக்கு செலுத்திடுவாங்க அப்படிங்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படிங்கிறது இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற நாம் தமிழர் கட்சிக்கும் தெரியும். அதே போல் இந்த போராட்டம் நம்மளுடைய வாக்குக்காக தான் இவங்க நடத்துகிறாங்களா அப்படிங்கிற எந்தவித ஒரு ஐயப்பாடுகளும் அந்த போராட்டத்தில் தங்களையும் இணைத்து கொண்டவர்களுக்கு இல்லை என்பது, அவர்கள் இணக்கமாகவே நம்மளோடு பயணிக்கின்ற அல்லது அந்த கூட்டங்களில் மேடைகளில் அவர்களே நிரப்புகின்ற அந்த சூழலெல்லாம் பார்க்கும்போது தமிழக அரசியலினுடைய தளம் திசை மாறி கொண்டு இருக்கின்றது. உண்மையில் இந்த திசை இந்த தமிழ் தேசிய இனத்திற்கான விடிவெள்ளியை உருவாக்குகின்ற அல்லது விடிவெள்ளியை நோக்கி நகருகின்ற ஒரு திசையாக அமைகிறது. இதை முன்னத்தி ஏறாக இருந்து அமைத்து கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.